கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? ஒருத்தவர் தொழுவுறாரு, அத்தையாத்து உட்கார்ந்து அத்தையாத்து ஓதுறாரு, அத்தையாத்துல ஓத வேண்டியதெல்லாம் ஓதி முடிச்சிட்டாரு. இப்ப சலாம் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி டர் விட்டாரு, காத்து விட்டாரு. இவருடைய தொழுகை கூடுமா கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்லணும்? சரியான திருமறை குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையும் பின்பற்றக்கூடியவராக என்ன சொல்லணும்? அது இந்த மாதிரி இந்த வசனத்துல அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகின்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையிலையும் இந்த ஹதீஸ்ல இருந்தும் இந்த மாதிரி காட்டு பிரிந்து விட்டால் தொழுக கூடாது அப்படின்னு சொன்னா உண்மையிலே அறிவாளின்னு ஒத்துக்கலாம், ஆய்வாளர் ஒத்துக்கலாம். என்ன சொல்றாரு தெரியுமா? அருள்றதே ரெண்டா பிரிக்கிறாரு. ஷாஃபி விட்டா கூடும், அனபி விட்டா எப்படின்னு பாருங்க. ஒருத்தவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி டரு விட்டேன் கூடுமா கூடாதா, நீ எந்த மதுகபு சொல்லு. ஹஜ்ரத் நான் ஷாஃபி, உனக்கு கூடாது 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 செல்லாது செல்லாது. ஹஜ்ரத் நான் ஹனபி, செல்லும் செல்லும், ஓகே ஓகே போ. இப்படி ஃபத்வா கொடுக்கலாமா? இதுதான் நீங்க சாறு பிழிஞ்சு கொடுக்குறதா? கேளுங்க, அந்த ஃபத்வாவை கேளுங்க. அடுத்து இருக்கு, நிறைய ஃபத்வா இருக்கு அதிரடி. தொழும்போதோ கடைசி அத்தையாத்தில் இருக்கும் போதோ கடைசியாக சலாம் கூறும் போதோ காத்து பிரிந்தால் தொழுகை கூடுமா? இப்ப என்ன கேட்டுக்கான்னு சொன்னா, ஒருவர் தொழுகிறாருங்க, அத்தையாத்து ஓதிட்டு இருக்கிறாரு, அத்தையாத்து நிலையில இருக்கிறாரு, ஒது முறிஞ்சு போச்சு. அந்த காற்று வெளியாகி விட்டேன்னு சொன்னாக்க ஒது முறிஞ்சு போச்சு. இப்ப தொழுகை கூடுமா என்று கேட்டுக்கிறாங்க சலாமுக்கு முன்னால. ஏன்னா சலாம் கொடுத்ததாதான் ஒரு தொழுகை முடிஞ்சு போச்சுல. அது முந்தின சலாம் கொடுத்ததாலே போதும். ரெண்டாவது சலாம் சொல்றது சுன்னத்து தான். ஒரு ஆள் முந்தின சலாம் கொடுத்துட்டான்னு சொன்னா தொழுகை முடிஞ்சு போச்சு. அப்புறம் காற்று வெளிப்பட்டால் பிரச்சனை இல்லை. இப்ப கேள்வி என்ன? சலாம் கொடுக்கல, அத்தியாயத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, இப்ப காற்று வெளிப்பட்டது, சட்டம் என்ன அப்படி கேட்டுக்கிறாங்க. ஷாஃபி மதுஹபை பொறுத்த மட்டில், எங்க இருக்கோம்னா ஷாஃபி மதுஹப் தானே, ஷாஃபி மதுஹபை பொறுத்த மட்டில் தொழுகை கூடாது. ஏன்னா சலாம் கொடுக்கிறது ஃபர்து, ஒரு ஃபர்து பாக்கி இருக்குது, அதுக்கு முன்னாலேயே ஒது முறிஞ்சு போச்சு. அதனால போய் ஒது செஞ்சுட்டு மறுபடியும் தான் தொழுவணும், தொழுகை கூடாது. வடகரையில சாஃபியா அனபியாங்க? அனபியா? அப்ப தொழுகை அம்பேல் இல்ல. ஆனா ஹனபி மதஹப், யாரும் ஹனபி மதஹப் இல்ல, இந்தியாவுல இருக்கிறாங்க. ஹனபி மதஹபா இருந்தா அத்தியாயத்துல உட்கார்ந்துட்டாலே போதும். ஏன்? அந்த ஓதுறது, சலாம் கொடுக்கிறது, அதுவெல்லாம் அந்த மதஹப்ல வாஜிப். வாஜிப்பை விட்டா தொழுகை கூடும், ஆனா மறுபடியும் தொழுவது வாஜிப் அப்படி வச்சிருக்காங்க. இப்ப ஹனபி மதஹப்காரு தொழுகிறான்னு வச்சுக்கிறோங்க, அத்தியாயத்துல உட்கார்ந்து இருக்காரு, சலாம் கொடுக்கல, காத்து வெளிப்பட்டுருச்சு, இப்போ தொழுகை கூடுமா? தொழுகை கூடும். புரிஞ்சு போச்சு. இனிமே சலாம் கொடுக்கிற சத்தம்லாம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க, அவன் இப்படிதான் சொல்லிவிட்டோம். சரியா? அஜரத்து உட்கார்ந்து அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா உட்கார்ந்து சத்தம் கூர்ந்து கவனிக்கணும் நீங்க தான். இல்லாட்டினா நீங்க ஒன்ற தப்புக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அவரு டமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தொழுகை கூடும். ஷாஃபியா இருந்தா அது கூடாது, பிரச்சனை இல்லை, ஒரு திருப்பி தொழ வேண்டும், திருப்பி தொழணுமா? அதையும் பாருங்க, தொழுகு கூடினுமா? அப்ப தொழுகு கூடினா ஏன் திருப்பி தொழணும்? தொழுக கூடணும். இந்த 500 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு அறிவிச்சாதான் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து வேற வாங்கணும். 500 ரூபா நோட்டு செல்லாது ஆனால் செல்லும், செல்லாது ஆனால் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா மோடி மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இது விளையாட்டுக்கு சொன்னது இல்ல, சட்டமாவே எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த சட்டத்தை வாசிக்கின்ற பாருங்க. என்னன்னு கேட்டா முன்ன பாரு பின்ன பாரு, முன்னாடி விடி பின்னாடி விடுன்னு சொல்லிட்டு இப்படி ஏதாவது உழட்டி விடுவாங்க. அதுக்காகவே அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட எடுத்துட்டு வந்தாச்சு. ரத்துல் முக்தார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூல்ல பாகம் 3 பக்கம் 400 வரிசையா தொழுகையை எப்படியெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் எழுதி வைத்திருக்கின்றார்கள். தொழுகை எப்படி முடிக்கணும்னு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க? தொழுகை எப்படி முடிக்கிறதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்பீர் தஹ்ரீமாவை கொண்டு தொழுகை ஆரம்பிக்கணும், தஸ்லீமை கொண்டு தொழுகை முடி, சலாம் கொடுத்து தான் முடிக்கணும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படை, இதுதான் இஸ்லாம், இதுதான் சரியான வழிகாட்டுதல். ஆனால் என்ன செய்யறாங்க? அது தொழுகை எப்படி வேணாலும் முடிக்கலாம், எப்படிலாம் முடிக்கலாமா?
அதாவது அந்த தொழுகை முடிந்த மாத்திரத்துல ஒரு பரலான தொழுகையை உடனே தொழுவலாம். அத்தையாத்து ஓத வேண்டியதெல்லாம் ஓதி முடிச்சோடனே டமால் எந்திரிச்சு அல்லாஹ் அக்பர் அடுத்த தக்பீர் கட்டலாம், அல்லது நஃபிலான தொழுகையை தொழுவலாம், அல்லது பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாருல்ல சலாம் கொடுக்க தேவையில்லை, திடீர்னு அப்படின்னு சிரிக்கலாம். ஏன் திடீர்னு என்ன ஆச்சு, தொழுகை முடிச்சிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி விளக்கம். அதே மாதிரி என்ன செய்யலாம், வெடிச்சிருப்பு சிரிக்கலாம். வரிசையா வரும்பொழுது அவ் யுஹுதிது அம்தன், வேண்டுமென்றே காட்டிவிட்டு முடிக்கலாம். இருக்கா இல்லையா? அப்ப நீங்க சொன்னீங்க இந்த சாறு புடிஞ்சு, எங்க புடிஞ்சீங்க சாறு? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து புடிஞ்ச சாரா இது? உங்களுடைய விருப்பம், உங்க இஷ்டம், உங்க இஷ்ட பிரகாரம் தான் நீங்கள் மார்க்கத்தை வளைத்திருக்கின்றீர்கள் என்பதற்கு ஆதாரமா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுக்குண்டான விளக்கம் தான் ஷாஃபி மதுஹப், அதுக்குண்டான விளக்கம் தான் ஹனஃபி மதுஹப்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விளக்கம் சொன்னாங்களா? கூடு முடியும் ஆனா முடியாது, கூடும் ஆனா கூடாது, வரும் ஆனா வராது அப்படி சொன்னாங்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப உங்களுடைய இஷ்ட பிரகாரம் நீங்க சொல்லுவீங்க, உங்களுடைய இஷ்ட பிரகாரம் எழுதி வைப்பீர்கள், அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பலிகடா ஆக்குவீர்களா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்லி காட்டுகின்றான்? வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுல் ഖിയറத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதுல சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமை யாசில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் லவ்வ வலாலம் முபீனா. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கின்றானோ அவன் தெளிவான வழிகேட்டில் விழுந்து விட்டான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். விளையாட்டா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியில விளையாட்டா? இஸ்லாமிய மார்க்கத்தில் விளையாட்டா?